ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 அனிமலை வச்சு ஒரு ரிசர்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது ரெண்டுமே அனிமல் கிடையாது, ரெண்டுமே மான்ஸ்டர்ஸ், அதாவது கடலை ஆண்ட அரக்கர்கள். அவங்க யாருன்னா மோசசாரஸ் வெர்சஸ் மெகலோடான். இந்த வீடியோவில் இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்க தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மோசோசாரஸ் பார்த்திங்கன்னா, இது எடுத்த உடனே இந்த மோசோசாரஸ்க்கு இந்த பேர் வரல. எப்படின்னா ஃபர்ஸ்ட் 1764 நெதர்லாண்ட்ஸில் மாஸ்ட்ரிக் என்ற சிட்டியில் இதோட மண்டவோடு கண்டுபிடிக்கிறாங்க. இதனால் இதுக்கு வச்ச பேர் பார்த்திங்கன்னா த கிரேட் அனிமல் ஆஃப் மாஸ்ட்ரிக். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1822 மோசோசாரஸ் என்ற பேர் வைக்கிறாங்க. எப்படின்னா மியூஸ் என்ற நதியில் வந்து கண்டுபிடிச்சதுனால, மியூஸ்னால் லாட்டினில் மோசாவும், சாரஸ்னால் ஏன்ஷியன்ட் க்ரீக்கில் லிசார்ட்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைட் அண்ட் வெயிட் பார்க்கலாம். ஹைட் வந்து 17 மீட்டர்ஸ், அதாவது 56 ஃபீட்டும், வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 28 டன்ஸும், அதாவது 28,000 கிலோவும் வெயிட் போடும். இந்த சைடு த மெகலோடான். இந்த மெகலோடானை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஒட்டாடஸ் என்ற ஷார்க் வகையை சேர்ந்தது. இருந்தாலும் இந்த மெகலோடான் ஒரு தனி ஸ்பீஷஸ்னு சொல்லலாம். மெகலோடான் இருந்த ஆதாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது இதோட பற்கள் தான். ஃபஸ்ட்டு இதோட பல்லு பார்க்கும்போது இதை ஒரு பல்லுன்னு நினைக்க மாட்டாங்களாம். ஏன்னா இதை ஒரு கல்லுன்னு நினைப்பாங்களாம். அப்படி இல்லைன்னா ஒரு ட்ராகனோட நாக்கு வெட்டனா அது கீழே வந்து கல்லாக மாறிடுமா, அதனால் அந்த கல் தான் இதுன்னு நினைப்பாங்களாம். அதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இப்போ நம்ம கடலில் வர மோசமான ஷார்க்கான கிரேட் ஒயிட் ஷார்க்கோட பல்லையும் அதோட பல்லையும் வச்சு பார்த்ததில் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால இது ஒரு பெரிய ஷார்க்கோட பல்லுன்னே கன்ஃபார்ம் பண்ணாங்களாம். சரி, இப்போ நம்ம இந்த மெகலோடானோட ஹைட் அண்ட் வெயிட்டை பார்க்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா 18 மீட்டர், அதாவது 60 ஃபீட்டும், வெயிட்டு பார்த்திங்கன்னா 60 டன்ஸ், 60,000 கிலோகிராம் வரையும் இது இருக்குமா. ஸோ ஹைட் அண்ட் வெயிட்டில் பார்த்திங்கன்னா மெகலோடான் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்து நம்ம இதுங்களோட ஸ்பீடை பற்றி பார்க்கலாம். மோசோசாரஸோட ஸ்பீட் பார்த்திங்கன்னா 30 மைல்ஸ் பர் ஹவர், அதாவது 48 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் வந்து இது நீந்தும். மெகலோடானோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா 18 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்தில் நீந்தும். ஸ்பீடுன்னு வரும்போது பார்த்திங்கன்னா மோசோசாரஸ் தான் லீடிங்கில் இருக்குது. அடுத்து இவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். மோசோசாரஸோட ஃபுட் பார்த்திங்கன்னா ஷார்க்கு, வேலு, பறக்கிற டைனோசர், இது சின்ன மோசோசாரஸ் கூட சாப்பிட்றோம். இந்த மாதிரி உணவுங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு மோசோசாரஸ்க்கு நல்ல பைட் ஃபோர்ஸ் வேணும். நம்ம எதிர்பார்த்ததோட இந்த மோசோசாரஸ்க்கு அதிகமாகவே இருக்குது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000 PSI ஃபோர்ஸில் இது கிடைக்கும். ஓகே, இந்த பக்கம் நம்ம இந்த மெகலோடானை பற்றி பார்க்கலாம். மெகலோடான் எதை சாப்பிடும்னு பார்த்தீங்கன்னா, பெரிய சைஸ் உள்ள திமிங்கலங்களை ஸ்ட்ரெயிட்டாக போய் அட்டாக் பண்ணாது. அதை பிளான் பண்ணி அதை வேகமாக போய் அதை முட்டி அதை சோர்வடைய வச்சு அதுக்கப்புறமா தான் போய் அதை அட்டாக் பண்ணோம். இந்த திமிங்கலங்கள் மட்டும் தான் அதோட சாப்பாடு கிடையாது. சுறாக்கள், மற்ற கடல்வாழ் உயிரினங்கள் கூட அதோட சாப்பாடு தான். இந்த மெகலோடானோட வாய்ப்பகுதி மட்டும் எவ்வளோ பெருசுன்னா, அது உள்ள ஒரு 5.5 அடி மனுஷன் உள்ளே போயிட்டு வெளியே வந்துடலாம், அந்தளவுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். மெகலோடானோட பல்லை பற்றி நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பல்லு மாதிரி ஒரு ரோ இல்லாமல் 5 ரோ அடுக்கடுக்காக இதோட பல்லுங்க இருக்கும். இல்லைன்னா 250 பல்லுங்க இது வாயில் இருக்கும். அதனால் இதோட பைட் ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. எவ்வளோனா 40,000 PSI ஃபோர்ஸில் இது பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸ்ட்ரென்த்துன்னு பார்க்கும்போது மெகலோடான் தான் ஃபஸ்ட்டில் இருக்குது. அடுத்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டால் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெகலோடான் தான் ஃபஸ்ட்டு இந்த சண்டையை ஆரம்பிக்கும். இந்த மெகலோடான் கடிக்க வரும்போது மோசோசாரஸ் ஈஸியாக தப்பிச்சு போயிடும். அதுக்கப்புறம் பதிலுக்கு மோசோசாரஸ் ஒரு கடிக்கும். மோசோசாரஸ் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாகவும் எதிரியோட வீக் பார்ட், அதாவது மெகலோடானோட வால் பகுதி இல்லைன்னா துடுப்பு பகுதி கடிச்சு அதை மூவ் பண்ணாமல் செயல் இழங்க வைக்கும். ஆனாலும் அதுவும் கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா மெகலோடான் என்ன தான் ஸ்பீடில் கம்மியாக இருந்தாலும் அதோட தலை திருப்பத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஆனாலும் மோசோசாரஸோட கடி மெகலோடானுக்கு டேமேஜ் தான் உண்டாக்கும். ஆனால் மெகலோடானுக்கு இருக்க பைட் ஃபோர்ஸால் அது ஒரு கடி கடிச்சிச்சுன்னா அந்த போட்டியை மெகலோடான் பார்த்திங்கன்னா ஈஸியாக முடிச்சு வச்சிடும். இருந்தாலும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன், இந்த 2 மான்ஸ்டரும் ஒன்றா சண்டை போடவே கிடையாது. ஏன்னா மெகலோடான் 30 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு உயிரினம். ஆனால் மோசோசாரஸ் பார்த்திங்கன்னா
6 கோடி வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன ஒரு உயிரினம். இருந்தாலும் மெகலோடான் vs மோசசாரஸில் இந்த மெகலோடான் தான் ஜெயிச்சிருக்கு. ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.